Habakkuk's Two Tables Bible Study, Presentation number 60, 1989 Part 15, Mystery of Harlot Women. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்தில் இது 60வது பிரசன்டேஷன். 1989 என்கிற ஆண்டை நாம் தியானித்து வருகிறோம். 15வது பாகம். இன்றைக்கு மகாவேசின் ரகசியம் என்கிற தலைப்பின் கீழாக சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். நம்ம ஒரு ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, அப்பா, கிருபையாக எங்களுக்கு நாட்களை கூட்டி கொடுத்து வருகிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீர் கொடுத்து எங்களை பராமரித்து போஷித்து வருகிறீர். அதற்காக நன்றி அப்பா. பாவிகளாக இருந்த போதிலும் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறீர் பிதாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் நாங்கள் சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தாலும் தகப்பனே. பாவாளிக்கு நீரை கழுவி அருளும் தகப்பனே. சத்தியத்தை சொல்லப்போகிற என்னுடன் நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வார்த்தை மாத்திரம் என் வாயில் புறப்பட கிருபை தரும் தகப்பனே. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் புரியும்படியாக செய்யும் தகப்பனே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன். இன்றைக்கு நாம் மகாவேசியின் ரகசியம் என்கிற தலைப்பின் கீழாக சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து இந்த பாடத்தை நாம் தொடங்குவோம். வெளிப்படுத்தல் 17:1. 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் இப்பொழுது தியானித்தோம். இந்த வசனங்களிலே 7 கலசங்களை உடைய தூதரிலிருந்து ஒரு தூதன் வந்து யோவானுக்கு மகா வேசி அந்த மகா வேசி பூமியின் ராஜாக்களை தன்னுடைய வேசித்தனமாக மதுவை குடிக்க செய்தபடியினாலே தேவன் அந்த வேசிக்கு கொடுக்கிற தீர்ப்பை நான் உனக்கு அறிவிப்பேன், உனக்கு காண்பிப்பேன் என்று யோவானிடம் இந்த தூதன், 7 தூதரில் ஒரு தூதன் வந்து சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. மகாவேசி யார்? இந்த மகாவேசி நாம் அனைவருக்கும் தெரியும், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அதனுடைய வேசித்தனமாகிய மதுவை சகல ஜாதிகளுக்கும் கொடுக்கிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த 1வது வசனத்திலே இருக்கிற இந்த வேசி ரோமன் கத்தோலிக்க சபை அது எங்கே இருக்கிறது என்றால் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறது. இந்த திரளான தண்ணீர்கள் என்றால் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 17:15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அந்த தண்ணீர்கள் எதை குறிக்கிறது என்றால் ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகளும் பாஷைக்காரரும், அதாவது உலகம் முழுவதிலும் இருக்கிற ராஜ்யங்களை குறிக்கிறது. அதில் இருக்கிற ஜனங்களை குறிக்கிறது, ஜனக்கூட்டத்தை குறிக்கிறது, பலவித ஜாதிகளை குறிக்கிறது, பலவித பாஷை பேசுகிற மனிதர்கள், அதாவது உலகம் முழுவதையும் குறிக்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கிறது. இப்போ மறுபடியுமாக இந்த வெளிப்படுத்தல் 17:1-2 நாம் வாசிக்கும் பொழுது 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. ஏன் அந்த வேசிக்கு ஆக்கினை வருகிறது என்றால், அந்த வேசி என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய மதுவை ஜனங்களுக்கு, ராஜாக்களுக்கு குடிக்கிறது. அது என்ன அர்த்தம் என்றால், உலகம் முழுவதும்
இந்த போப் மார்க்கத்திற்கு அடிபணிவார்கள், போப் மார்க்கம் சொல்வதை கேட்பார்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு, தேவனுடைய கட்டளையை விட்டுவிட்டு வேறொரு கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, வேறொரு பொய் சத்தியத்திற்குள்ளாக நாம் வழிநடத்தப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், தேவன் ஆக்கினையை கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மகா வேசி பயன்படுத்துகிறது. இதுதான் வேதாகமத்திலே மது என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார், அதற்கு எதிரான எந்த ஒரு பொய் சத்தியமும், அந்த சத்தியம், இந்த மகாவேசி கொடுக்குற எந்த ஒரு சத்தியமும் எப்படி இருக்குது என்றால் அது ஒரு மது. அதுதான் வேசித்தனமாகிய மது என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. இதற்காக தான் அவளுக்கு வரப்போகிற ஆக்கினையை உனக்கு நான் தெரிவிக்கிறேன். இப்படி அவள் செய்கிற தவறு நிமித்தமாக அவளுக்கு ஆக்கினை வரப்போகிறது. அந்த ஆக்கினை என்ன ஆக்கினை என்று 1ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். 1ஆம் வசனத்திலே 7 கலசங்களையுடைய தூதர்கள். 7 கலசங்கள் என்பது இங்கே என்ன குறிக்கிறது என்றால், வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்திலே வாதை, 7 வாதை. அந்த 7 வாதையில் இருக்கிற ஒரு தூதன், 7 தூதர்களிடம் 7 கலசங்கள் இருக்கிறது, 7 வாதைகள். அதிலிருந்து ஒரு தூதன் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஆக்கினையை காண்பிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த 7 வாதை உடைய தூதர், அதில் இருக்கிற ஒரு தூதன் சொல்லும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சத்தியம், இந்த மகா வேசியினுடைய சத்தியம் ஏன் இந்த ஆக்கினை வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்மேலும் அந்த வாதை வரும். அதனால்தான் 7 வாதைகளுடைய தூதன் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன் இந்த 7 வாதைகளுடைய ஒரு தூதன் இதை சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் இதை படித்து புரிந்து கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் இந்த சத்தியத்தை படித்து புரிந்து கொண்டு இதன்படி நடக்கவில்லையோ, அவர்கள் மேலெல்லாம் இந்த வாதை வரும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் 16ஆம் அதிகாரத்தையும் 17ஆம் அதிகாரத்தையும் தேவன் பிரிக்கவில்லை. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் அது தேவனுடைய உக்கிரமான கோபம், அதாவது 7 வாதைகள். 17ஆம் அதிகாரத்திலே இந்த வேசியினுடைய அழிவை குறித்து இருக்கிறது. இது இரண்டையும் தேவன் ஒன்றாக இணைத்திருக்கிறார். இந்த வேசிக்கு வருகிற தீர்ப்பு, ஆக்கினை எதற்காக வருகிறது என்றால், பூமியின் ராஜாக்கள் அனைவரையும் இந்த வேசுத்தனமாகிய மதுவை குடிக்க வைத்ததினாலே இந்த காரியம் அவளுக்கு நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 17:5. மேலும் இரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இங்கே நாம் பார்க்க முடியும் இரகசியம். இப்போ யோவான் பெயரிடுகிறார். இந்த மகாவேசிக்கு இரகசியம் என்று பெயர் இருக்கிறது, மகா பாபிலோன் என்று பெயர் இருக்கிறது. வேசி, சகல வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய், இவ்வளோ நாமங்கள் அவளுக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம் படிக்க போகிறது இரகசியம், மேலும் இரகசியம். இந்த ஸ்திரீயினுடைய இரகசியம், இந்த வேசியினுடைய இரகசியம், இந்த மகா வேசியினுடைய இரகசியம் என்னவென்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த இரகசியம் என்றால் என்னவென்று நாம் பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 17:6 அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது, அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இப்பொழுது யோவான் காண்கிறார். யோவான் அந்த ஸ்திரீயை கண்டு, அந்த வேசியை கண்டு, அந்த வேசி என்ன செய்தது என்றால், தேவனுடைய பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினது, அவர்களை கொலை செய்தது, அது இரத்தத்தினாலே வெறி கொண்டிருக்கிறது. இதை யோவான் காண்கிறார். யோவான் கண்டு அவர் அந்த ஸ்திரீயை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஆச்சரியப்பட்டேன். இங்கே யோவான் இந்த ஸ்திரீயை பார்த்து, இந்த வேசியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இது இங்கே மட்டும் கிடையாது. இந்த ரகசியம், இந்த ஸ்திரீயை குறித்த ரகசியம், இந்த வேசியை குறித்த ரகசியம் பவுலுடைய காலத்திலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:7, 2 தெசலோனிக்கேயர் 2:7. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம், இந்த மகாவேசியின் ரகசியம்.
இந்த மகாவேசியின் ரகசியம் எப்பொழுதிருந்து கிரியை செய்து வருகிறது? பவுல் காலத்திலிருந்தே இது கிரியை செய்து வருகிறது. அது என்ன என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:7. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, இப்போ யோவானிடம் அந்த தூதனானவன் என்ன சொல்கிறார் என்றால், ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? யோவான் அந்த ஸ்திரீயை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அதற்கு இந்த தூதன் சொல்கிறார், நீ ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். இப்போ அந்த தூதனானவர் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த போகிறார். என்ன ரகசியம்? 2 ரகசியம். ஒன்று அந்த ஸ்திரீயினுடைய ரகசியம், இன்னொன்று 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியம். ஒன்று அந்த வேசியினுடைய ரகசியம், அந்த ஸ்திரீயினுடைய ரகசியம், இன்னொன்று அந்த ஸ்திரீயை சுமக்கிற மிருகத்துடைய ரகசியம். இந்த 2 ரகசியத்தை இங்கே அந்த தூதன் வெளிப்படுத்துகிறார். அப்போ இது எதை குறிக்கிறது? மகா வேசி, இந்த ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது. மகாவேசி சபையை குறிக்கிறது. 7 தலை 10 கொம்புகள் என்பது ஸ்டேட், அரசாங்கத்தை குறிக்கிறது. சபையும் அரசும் எப்படி இணைகிறது என்பதை குறித்த செய்தி தான் அந்த ரகசியம். இப்போ யார் இந்த உலகை ஆளப்போகிறார் என்று பார்க்கும்பொழுது, இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது தூதனானவர் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையுடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தின் மேலே ஒரு ஸ்திரீ இருக்கிறது. அந்த மிருகம் அந்த ஸ்திரீயை சுமக்கிறது. அப்போ அந்த ஸ்திரீ தான் அந்த மிருகத்தை ஆளப்போகிறது. அப்போது சபை அந்த மிருகத்தை ஆளப்போகிறது. சபை அரசாங்கத்தை ஆளப்போகிறது. இதுதான் அந்த ரகசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் நம்ம தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும் பொழுது, ஒரு தீர்க்கதரிசி எப்பொழுது தீர்க்க தரிசனத்தில் ஒரு அங்கமாகிறாரோ, அந்த தீர்க்க தரிசனத்தில் ஒரு அங்கமாக மாறுகிறாரோ, அவர் கடைசி காலத்தில் இருக்கிற ஜனங்களை வெளிப்படுத்துகிறார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் வேதத்திலே ஒரு தீர்க்கதரிசி அந்த தீர்க்க தரிசனத்தை காணும் பொழுது எப்பொழுது அவர் ஒரு அங்கமாகிறாரோ, உதாரணத்துக்கு எசேக்கியேல் பள்ளத்தாக்கிலே தீர்க்க தரிசனம் பார்த்தார், உலர்ந்த எலும்புகளை பார்த்தார். அவர் அந்த உலர்ந்த எலும்புகள் நடுவிலாக நடந்து செல்கிறார். அவர் அதில் ஒரு அங்கமாகிறார். அப்போ அவர் யாரை குறிக்கிறார் என்றால் உலக இறுதியில் இருக்கிற மக்களை குறிக்கிறார். 7th அட்வென்டிஸ்ட் திருச்சபையினரை குறிக்கிறார். உலக இறுதியில் இருக்கிற மக்களை குறிக்கிறார். அப்போது இது 1,44,000 பேருக்கு வருகிற செய்தி, அல்லது 7th அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு வருகிற செய்தி. என்ன செய்தி? இந்த ரகசியம், மகா வேசியினுடைய ரகசியம், இந்த சபையும் இந்த அரசாங்கமும் எப்படி இணைகிறது என்கிற செய்தி. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். 1,44,000 பேர் 7th அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலிருந்து எழும்ப இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன ஆகும் என்றால், நாம் எப்படி சபையும் அரசும் ஒன்று சேர்க்கிறது என்று தெரியாது. அதனால் 7 வாதைகளுக்கு நாம் அதுக்குள்ளே போயிடுவோம். நம்ம மேலே 7 வாதைகள் வரும். அதனால்தான் அந்த தூதன் 7 தூதரில் ஒருவன், 7 வாதைகளுடைய தூதரில் ஒருவன் இந்த எச்சரிப்பை சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த காரியம், தேவன் ஒரு ரகசியத்தை சபைக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் அனைவருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். உலகில் இருக்கிற அனைவருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய ஊழியக்காரருக்கு யார் அவரை உண்மையாக தேடுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே தேவன் வெளிப்படுத்துவார். கொலோசியர் 1:27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியமாம். இங்கே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தப்படுத்துகிறார். எதை? இந்த ரகசியத்தை. எந்த ஒரு வேதத்தில் இருக்கிற ரகசியமும் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே தேவன் அதை வெளிப்படுத்துவார். உதாரணத்துக்கு வில்லியம் மில்லருக்கு தேவன் இந்த
தீர்க்க தரிசனங்களை, சத்தியங்களை கொடுத்தார். அது அவர் தேவனுடைய ஊழியக்காரர். அது மாதிரி எலன் ஒயிட் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை, இந்த ரகசியத்தை தேவனுடைய ஜனங்கள், சபையில் இருக்கிற ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்ளவிட்டால் அவர்களுக்கு தெரியாமலே கடைசி காலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் போப் மார்க்கத்தோடு சபையில் இருக்கிறவர்கள் இணைந்து விடுவார்கள் என்று அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். சாத்தானுடைய பக்கத்திலே தெரியாமலே நாம் என்ன செய்து விடுவோம் என்றால், எப்பொழுது சபையும் அரசும் ஒன்று சேர்கிறது, அதுதான் சொரூபம், மிருகத்துக்கு சொரூபம். அந்த மிருகத்துக்கு சொரூபம் எப்பொழுது செய்யப்பட போகிறது என்பதை அறியாமல் நாம் என்ன செய்து விடுவோம் என்றால், நாம் போப் மார்க்கத்தோடு இணைந்து விடுவோம். அதனால் அப்படி இணைந்து விடுகிறதுனால போப் மார்க்கத்தின் மேல் வருகிற வாதைகள், அந்த வாதைகள், உலகத்தின் மேல் வருகிற வாதைகள் நம்மேலும் வரும். வெளிப்படுத்தல் விசேஷம் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் இந்த வேசியின் மேல் வருகிற இந்த ஆக்கினைக்கு நீங்கள் பங்காகாதீர்கள். நீங்கள் அந்த பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள். அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், அந்த பாவம் என்றால் என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். அந்த பாவம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரகசியம் நமக்கு தேவன் அறிவிக்காவிட்டால், அது என்னதென்று தேவன் நமக்கு புரிய வைக்காவிட்டால் நாம் அதிலிருந்து வெளியே வர முடியாது. அப்போ இந்த ரகசியம் என்றால் என்ன? இதை நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் சாத்தானுடைய பக்கத்தில் நாமளே அறியாமல் நம்மளை வைத்து விடுவோம். இது என்னவென்று நாம் பார்ப்பதற்கு வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்ல வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி, அந்த மிருகம், அந்த வேசி காயப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது காயப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. அது அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவான காயம் ஏற்பட்டது. அது எப்பொழுது சொஸ்தமானது என்று நமக்கு புரிய வேண்டும். பூமியில் உள்ள யாவரும் அதை ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள் என்று இருக்கிறது. யோவான் இந்த தரிசனத்தை 17ஆம் அதிகாரத்தில் காணும் பொழுது யோவான் என்ன செய்தார்? ஆச்சரியப்பட்டார். இங்கேயும் என்ன நடக்கிறது? பூமியில் உள்ள ஜனங்கள் அந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன் ஆச்சரியப்படுகிறார்கள்? ஏனென்றால் தலைகளில் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டது. இது எப்பொழுது காயப்பட்டது என்றால் 1798ஆம் ஆண்டு பிரான்ஸ் தேசம் என்ன செய்தது என்றால், இந்த போப் தேசத்தின் மீது போர் செய்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் போப்பை கைது செய்தார்கள். அவர்கள் போப்பை கைது செய்யும் போது சாவுக்கு எதுவான காயம் ஏற்பட்டது. இப்போ அந்த ரகசியம் என்னவென்றால், இந்த சாவுக்கு எதுவான காயம் எப்பொழுது சொஸ்தமாக்கப்பட்டது? அது ப்ராக்ரெசிவ், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சொஸ்தமாக்கி கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்வதே அந்த ரகசியம். இதை தான் தேவன் சபைக்கு உணர்த்துகிற செய்தி. இதை தேவன் எப்படி உணர்த்துகிறார் என்றால், அந்த ரகசியத்தை சபைக்கு எப்படி அறிவிக்கிறார் என்றால், தானியேல் 11:40-45 இந்த 6 வசனங்களை கொண்டு அந்த மிருகத்திற்குரிய காயம் எப்படி சொஸ்தமாக்கப்படுகிறது என்கிற சத்தியத்தை தானியேல் 11:40-45 அந்த வசனங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். சபையிலே அநேகருக்கு இந்த அறிவு, இந்த தானியேல் 11:40-45 குறித்த அறிவு மிக குறைவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சாவுக்கு எதுவான காயம் 1798 ஏற்பட்டது. இது எப்பொழுது சொஸ்தமாக்கப்பட்டது? 1989ஆம் ஆண்டு. 1989ஆம் ஆண்டு அந்த சொஸ்தமாக்கப்பட்டது. அது சொஸ்தமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆண்டு. என்ன ஆனதென்றால், நாம் அனைவருக்கும் தெரியும், நாம் படித்து கொண்டு வருகிறோம், சோவியத் யூனியன் தென் திசை ராஜாவை
போப் மார்க்கம் அமெரிக்காவின் உதவியோடு ஜெயித்தது. அது ஜெயித்த பொழுது அது மறுபடியுமாக வல்லமை பெற தொடங்கினது. அப்போது அந்த காயம் சொஸ்தமாக்க ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இதுதான். தானியேல் 11:40 நாம் வாசிக்க முடியும். அப்போ 41வது வசனத்தில் என்ன ஆகிறது? அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்போது போப் மார்க்கம் அமெரிக்காவில் வரும், நியாயராசிரிப் சட்டம் வரும் என்று 41வது வசனம். அப்புறம் 42வது வசனம், போப் மார்க்கம் எகிப்துக்குள்ளாக நுழைகிறார். எகிப்து உலகத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அது யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகளுக்கு ஒத்திருக்கிறது. அப்போது இந்த நியாயராசிரிப் சட்டம் முன்பதாக அமெரிக்காவில் வரும், அப்புறம் உலகம் முழுவதுமாக வரும், யூனிவர்சல் சண்டையிலாக மாறும். இதுதான் மிருகத்தின்குரிய அந்த ரகசியம். எப்படி அந்த காயம் சொஸ்தமாக்கப்படுகிறது? 1989 இது ஆரம்பிக்கப்பட்டது. எப்பொழுது பரிபூர்ணமாக சொஸ்தமடையும் என்றால் அது எப்பொழுது இந்த போப் மார்க்கம் உலகம் முழுவதுமாக ஆட்சி பெறுகிறதோ அப்பொழுது அவர்கள் அந்த காயம் முழுமையாக சொஸ்தமாக்கப்பட்டு அது பழைய மாதிரி ஆட்சி பெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3-fold யூனியன். இந்த ரகசியம் என்பது 3-fold யூனியன். அதாவது வெளிப்படுத்தல் 16:13 நமக்கு வலுசர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி என்று 3 வல்லமைகள் அங்கே காணப்படுகிறது. அந்த 3 வல்லமைகளும் எப்படி ஒன்றாக இணைகிறது, எப்பொழுது ஒன்றாக இணைகிறது என்பதை தேவன் சபைக்கு போதிக்கிறார். அதுவே அந்த ரகசியம். மிருகத்துக்கு சொரூபம் பண்ணப்பட வேண்டும். அது பண்ணப்பட வேண்டும் என்றால் இது 3ம் இணைய வேண்டும். வலுசர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, இவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக இணைய வேணும். அமெரிக்காவை இந்த போப் மார்க்கம் கைப்பற்றிவிட்ட பிற்பாடு அது UN, ஐக்கிய நாடுகளுக்கு செல்லும். அப்பொழுது இந்த காயம் முழுமையாக சொஸ்தமாகும். இதுவே அந்த ரகசியம். ஏலியாவின் காலகட்டத்திலே இதை குறித்து பேசும்போது எசபேல் ராணி, எசபேல் சபைக்கு, பேப்பசி, போப் மார்க்கத்துக்கு, சபைக்கு, ஸ்திரீக்கு உதாரணமாக எசபேல் ராணி இருக்கிறார்கள். அதே மாதிரி ஆகாப் அரசர். அதனால் அரசுக்கு அவர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். அங்கே இருக்கிற பாகால் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். பாகால் தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். இது யோவான் காலகட்டத்திலே வரும்போது, யோவான் இருந்தார். யோவான் ஸ்நானகன் காலகட்டத்திலே ஏரோதியாளுடைய கதை நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஏரோதியாலை அவர் தவறாக வைத்திருந்தார் என்று நமக்கு புரியும், நமக்கு தெரியும். யோவானை சிறையில் அடைத்திருக்கும் பொழுது இந்த ஏரோதியாளுடைய மகள் என்ன செய்கிறார்? நடனம் ஆடும்பொழுது இங்கே யோவானை சிறை சேதம் செய்கிறார்கள். இந்த காலகட்டம் நமக்கு தெரியும். அப்போது இந்த காலகட்டத்திலே இந்த ஏரோதியால் இந்த சபைக்கு, இந்த வேசி, இந்த ஸ்திரீக்கு ஏரோதியால் ஒரு உதாரணமாக இருக்கிறார். அதே மாதிரி ஏரோது அரசர், அங்கே இருக்கிற அரசர், அவர் ஸ்டேட், அதாவது கவர்னர், அவர் ஸ்டேட் அரசுக்கு அவர் ஒத்திருக்கிறார். சலோமி, அந்த குமாரத்தின் பேர் சலோமி என்று நமக்கு தெரியும். அந்த சலோமி யாருக்கு ஒத்திருக்காருன்னா ஃபால்ஸ் ப்ராஃபெட், கள்ள தீர்க்கதரிசி என்று பார்ப்போம். அப்போ இவர்கள் இருவருமே என்ன செய்தார்கள்? எளிய ஒரு காலகட்டத்தில் இவர்கள் மூவரும் ஒன்று சேர்கிறார்கள். எசபெல், ஆகாப், இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் இவர்கள் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த எலியாவை கொல்ல முயற்சி செய்கிறார்கள். அதே மாதிரி யோவான் காலகட்டத்திலே யோவான் ஸ்நானகனை இவர்கள் மூவரும் சேர்ந்து, ஏரோதியால், ஏரோது, குமாரத்தி, இவர்கள் மூவரும் சேர்ந்து, அந்த சலோமி, இவர்கள் மூவரும் சேர்ந்து கொலை செய்து விடுகிறார்கள். அதே தான் கடைசி காலத்திலே இந்த டிராகன், வலுசர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி இவர்கள் மூவரும் ஒன்று சேரும் பொழுது, அதாவது UN, பேப்பசி, அமெரிக்கா, இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால் யாரை கொலை செய்ய முற்படுகிறார்கள் என்றால் 1,44,000 பேரை கொலை செய்ய போகிறார்கள். அது என்ற முயற்சி செய்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மிருகத்திற்குரிய இந்த காயம் எப்பொழுது சொஸ்தமாக்கப்பட்டது?
எப்படி சொஸ்தமாக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்காகவே சத்தியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ரகசியத்தை தான் தேவன் சபைக்கு சொல்லி கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். 10 ராஜாக்கள் என்பது ஆகாப் வந்து இஸ்ரவேலிலே 10 கோத்திரத்தை ஆண்டார், வடதேசத்தை ஆண்டார், 10 கோத்திரங்களே ஆண்டார். அப்போ இந்த 10 ராஜாக்களுக்கு இந்த ஆகாப் ஒரு உதாரணமாக இருக்கிறார். இப்போ இருக்கிற அந்த 10 ராஜ்யங்கள் எது என்று பார்த்தோம்னா 10 ராஜாக்கள் ஐக்கிய நாடு கூட்டமைப்பு. அப்போ தானியேல் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவன் எகிப்தையும் கைப்பற்றி கொள்கிறான். போப் மார்க்கம் எகிப்தையும் கைப்பற்றி கொள்கிறது, அதாவது ஐக்கிய நாடுகளையும் போப் மார்க்கம் கைப்பற்றி கொள்ளுகிறது. அநேகர் தவறான போதனையில் இருக்கிறார்கள். என்னவென்றால் அநேகர் சபையிலே இது யூரோப்பியன் காமன் மார்க்கெட் என்று சொல்லுகிறார்கள். இது ஐக்கிய நாடுகள் கிடையாது, இது யூரோப்பியன் காமன் மார்க்கெட் என்று சொல்கிறார். ஆனால் யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டிலே 27 கூட்டமைப்புகள் இருக்கிறது. ஆனால் இங்கே 10 ராஜாக்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அது ஒரு தவறான போதனை, அதில் யாரும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இது ஐரோப்பா கண்டத்தில் இருக்க அந்த 10 நாடுகளை குறிக்கிறது. அதாவது ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு இது குறிக்கிறது. இதுதான் சத்தியம், இதை விட்டு நாம் வெளியே செல்லக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:17, தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். இங்கே தேவன் அந்த வேசிக்கு கொடுக்க போகிற ஆக்கினை தேவன் கொடுக்க போகிறார். அது வரைக்கும் தேவன் என்ன செய்கிறார் என்றால் அந்த இருதயத்தை ஏவுகிறார். ஏன் அது வரைக்கும் நேரம் கொடுக்கப்படுகிறது என்றால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அதை உணர்த்துகிறார், தம்முடைய வார்த்தையை உணர்த்துகிறார். இங்கே தம்முடைய வார்த்தைகளை ஏற்கனவே சொல்லிவிட்டார், இப்போ அந்த வார்த்தைகள் நடக்கப் போகிறது. இதை தான் தேவன் இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த வார்த்தைக்கு தான் ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் என்னவென்றால் இந்த அரசும் இந்த சபையும் எப்படி ஒன்றாக சேருகிறது என்பதே. இதை இன்னொரு வகையில் பார்க்க போனோம் என்றால் அரசும் சபையும் ஒன்று சேர்ந்து இது ஒன்றாக பணி செய்ய போகிறது. அநேகருக்கு இதை குறித்த ஒரு ஞானம் இல்லை. சபையில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஞானத்தை சபைக்கு கொடுப்பதே இட்ஸ் அ சேக்ரட் ஒர்க், ஒரு மிகப்பெரிய பணி என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். அதை நாம் வாசிக்க போகிறோம். இந்த சபையும் அரசும் ஒன்று சேர்வது ஒரு மிகப்பெரிய கிரைம். தேவனுடைய பார்வையிலே இது ஒரு மிகப்பெரிய அக்கிரமம். இது ஏன் ஒரு மிகப்பெரிய அக்கிரமம் என்றால் தேவனுக்கு தெரியும், எப்பொழுது சபையும் அரசும் ஒன்று சேர்கிறதோ அப்பொழுது தேவனுடைய ஜனங்களுக்கு பிரச்சனை வரும், தேவனுடைய ஜனங்கள் கொல்லப்படுவார்கள். அந்த காரணத்துக்காக தேவன் இதை தவறு என்று தேவனுக்கு தெரியும். அதனால் இது சேரக்கூடாது என்று தேவன் முன்பதாகவே குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் தேவனுடைய ஜனங்களை அரிப்பதற்காக இது இரண்டையும் ஒன்று சேர்க்கிறான். இந்த சபையும் அரசும் ஒன்று சேர்வதுதான், இதுதான் இந்த மிஸ்ட்ரி, ரகசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்கே இருந்து தேவன் முன்பதாகவே நமக்கு தானியேல் புஸ்தகமும் வெளிப்படுத்தல் புஸ்தகமும் இரண்டும் வேறு புஸ்தகங்கள் அல்ல, இது ஒரே புஸ்தகங்கள் என்று அம்மையா நமக்கு விளக்கி இருக்கிறார். அப்போ இந்த காரியம் 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல இருக்குமானால் அது எங்கேயும் இருக்க வேண்டும், தானியேலிலும் இருக்க வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே நேபுகாத் நேச்சர் கனவு காண்கிறார், அங்கே ஒரு சிலையை காண்கிறார். அப்பொழுது தலை பசும் பொன்னால் ஆகியிருக்கிறது, அப்புறம் மார்பும் புயமும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், அப்புறம் கால் ரோம், அது இரும்பலால் ஆனது. கடைசியாக பாதத்திற்கு வரும் பொழுது அது என்னவாக இருக்கிறது என்றால் இரும்பும் களிமண்ணுமாய் இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் 2:42, கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உயரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். இங்கே பாதி இரும்பு பாதி களிமண். இந்த இரும்பும் களிமண்ணும் ஒன்றாக ஒட்டாது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அது ஒரு கால் விரல்கள் அது ஒன்றாக இருந்தது.
அது ஒட்டி இருந்தது. அது ஒட்டக்கூடாது பொதுவாக, ஆனால் இங்கே அது ஒட்டி இருக்கிறது. அப்போ தேவன் தானியேலை கொண்டு நேபுகாத்நேச்சருக்கு வரப்போகிற காரியங்களை, வரப்போகிற அரசாங்கங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போ கால்கள் ரோமை குறிக்கிறது என்றால் ரோம் இரண்டாக பிரிக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும். அது ஈஸ்ட் ரோம், வெஸ்ட் ரோம், கிழக்கு ரோம், மேற்கு ரோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் தீர்க்க தரிசனத்தில் இதை நம்ம நல்லா ஆராயும் பொழுது இது பேகன் ரோம், பேப்பல் ரோம் என்று கூட நாம் சொல்ல முடியும். பேகன் ரோம், அந்நியான ரோம், போப்பு மார்க்கம். அப்போ கடைசியில் போப்பு மார்க்கம் வரும் பொழுது இது என்ன ஆகும் என்றால் மறுபடியுமாக இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு, யூரோப்பின் 10 விரல்கள் என்று பாருவோம். இந்த 10 விரல்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த மதத்தையும் அரசியலையும் ஒன்றாக இணைப்பார்கள். இது இரண்டும் இணையக்கூடாது. இது ஒரு முறை இணைந்தது. அப்பொழுது என்ன ஆனது என்று நமக்கு தெரியும். போப் மார்க்கத்திற்கு ஆட்சி பெற்றபோது 1260 வருடம் தேவனுடைய ஜனங்களை அவர்கள் துன்பப்படுத்தினார்கள். இந்த செய்தி, இதுதான் கிரேட் மெசேஜ். இந்த செய்தி ஜனங்களுக்கு தெரிய வேண்டும். எப்பொழுது அது ஒன்று சேர்க்கிறது, எப்படி ஒன்று சேர்க்கிறது என்று நாம் அதை நமக்கு அது தெரியவில்லை என்றால், நாம் சத்தியத்தை படிக்கவில்லை என்றால், நம்மளை அறியாமலே நாம் சாத்தானுடைய பகுதியில் வைத்து விடுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 13:14 மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ணப்பட வேண்டும் என்று பூமியின் கொடிகளுக்கு சொல்லிற்று. மிருகத்துக்கு முன்பாக அந்த மிருகத்துக்கு காயம் ஏற்பட்டது. அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. அந்த சொஸ்தமாக்கப்பட்ட மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ணப்பட வேண்டும் என்று ஒரு மிருகம் சொல்லுகிறது. இங்கே இது யார் இதை சொல்லுகிறது? யார் இதை சொல்லுகிறது? ஒரு கள்ள தீர்க்கதரிசி சொல்லுகிறார்கள். இது யார் என்றால் அமெரிக்கா என்ன செய்யும் என்றால் அந்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ணப்பட வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லுகிறது. அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் எங்கே நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்பதை தானியேல் 11ஆம் அதிகாரம் 40-45 வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. இதை தான் தேவன் மிஸ்ட்ரி, இந்த சத்தியம்தான் மிஸ்ட்ரி. அந்த மகாவேசி எப்படி ஆட்சி பிடிக்கப் போகிறாள் என்பதுதான் இந்த சொரூபத்தை குறித்த செய்தி. இந்த சொரூபம் என்பது என்னவென்றால் சபையும் அரசியலும் ஒன்று சேர்வது. மிருகத்தின் முத்திரை வேறே, மிருகத்தின் சொரூபம் வேறு. இது மிருகத்தின் சொரூபம் பண்ணப்பட வேண்டும். மிருகத்தின் சொரூபம் பண்ணப்படுவது ஏன் முக்கியம் என்று நாம் படிக்க இருக்கிறோம். ஏன் அது ரொம்ப முக்கியம் என்றால் கிருபையின் காலம் அப்பொழுது முடிவடையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போப் மார்க்கம் அதற்கு இப்பொழுது மத ரீதியாக அதுக்கு அதிகாரம் இருக்கிறது. மதத்திலே அது செய்ய முடியும், தங்களுடைய மதம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் சிவில் பவர், அரசு உதவி வந்தாலொழிய அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. அவர்களால் உலகத்திலே எந்த ஒரு காரியத்தையும் நடத்த முடியாது. ஏனால் அந்த அதிகாரம் மாத்திரமே இப்பொழுது இருக்கிறது. அப்போது அவர்களுக்கு இந்த அரசாங்க வல்லமையும் வந்துவிட்டால் அவர்களுக்கு அதிக வல்லமை வரும். அவர்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும். இதற்காக தான் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் அந்த போப் மார்க்கத்திற்கு மதம் இருக்கிறது, இப்போ அரசு சேர்ந்தால் இன்னும் அதிக வல்லமையோடு தன்னுடைய காரியங்களை பூமியிலே அவன் நடத்தி கொள்வான். அந்த காரணத்துக்காக தான் இந்த ரகசியத்தை குறித்து தேவன் நமக்கு அந்த சத்தியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ரகசியம் இன்னொரு வகையில் நம்ம பார்க்கும் பொழுது ஸ்திரீ, அந்த மகா வேசி எப்படி மிருகமாக மாறி போயிட்டு, அது ஒரு ஸ்திரீ, அது சபையாக இருக்கிறது. ஆனால் அது எப்படி மிருகமாக மாறுகிறது? அது ஸ்திரீ. அந்த ஸ்திரீ அரசாங்கத்தை கைக்குள்ளாக போட்டு தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிறது. அதனால தான் அதுக்கு பேப்பசி என்று பேர். போப் மார்க்கம் என்பது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்பது பேர், அதனுடைய பெயர். பேப்பசி என்று ஏன் அழைக்கிறோம் என்றால் அது எப்பொழுது தேவனுடைய ஜனங்களை வல்லமையோடு துன்பப்படுத்துகிறதோ அதற்காக அதனுடைய பேர் போப் மார்க்கம். அதனால் பேப்பசி என்று நாம் அழைக்கிறோம். அப்போ இந்த சத்தியங்களை சபைக்கு சொல்வது தான் சேக்ரட் ஒர்க், ஒரு பரிசுத்தமான ஒரு பணியை தேவன் கொடுத்திருக்கிறார். அது என்ன பணி என்றால் எப்படி மதமும் அரசியலும் ஒன்றாக இணைகிறது என்பதை சொல்லுகிற ஒரு வேலை.
தேவனுக்கு தெரியும் இந்த மதத்தையும் அரசியலும் ஒன்றாக இணைக்கும் போது அது ஈவில் ரிசல்ட்ஸ், அது தவறான முடிவுக்குள்ளாக அது செல்லும். அப்போது இந்த சொரூபம் பண்ணப்படும் பொழுது என்ன ஆகும் என்றால் தேவனுடைய காலம் முடியும், தேவன் கொடுத்த காலம் முடியும், கிருபையின் காலம் முடியும். வேதாகமத்தை போதிக்கிற அனைவருக்கும் இது தெரிய வேண்டும். இதை தான் சபைக்கு முன்பதாக நாம் சொல்ல வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பைபிள் கமெண்ட்ரி வால்யூம் 4 1168-1169. We have come to a time when God's sacred work is represented by the feet of the image in which the iron was mixed with the miry clay. தேவனுடைய அந்த பரிசுத்த பணி எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், அந்த சிலையை தானியேல் வெளிப்படுத்தின அந்த சிலையிலே அந்த காலில் இருக்கிற இரும்பும் களிமண்ணும் இறைந்திருக்கிற அந்த பாதத்திலே தேவன் விதித்திருக்கிற அந்த பரிசுத்த பணி இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். என்னவென்று நம்ம ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். The mingling of church craft and statecraft is represented by the iron and clay. மதமும் அரசும் எப்படி ஒன்றாக இணைகிறது என்பதை சொல்லுவதே அந்த இரும்பும் களிமண்ணும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். This union is weakening all the power of churches. இந்த ஒரு காரியம் என்ன செய்யும் என்றால் உலகத்தில் இருக்கிற அனைத்து சபைகளிலுமிருந்து தேவனை குறித்த அறிவையோ அவர்களுக்கு இருக்க வல்லமையும் எடுத்துவிடும். This investing the church with the power of state will bring evil ரிசல்ட்ஸ். இப்படி இணைவது மிகப்பெரிய ஒரு ஈவில் ரிசல்ட், ஒரு தவறான முடிவுக்கு இது நடத்தப்பட போகிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். Men have almost passed the point of God's forbearance. இப்படி நடக்கும் பொழுது தேவனுடைய நேரம் முடிவடையும். தேவன் தம்முடைய கொடுத்த தவணையின் காலத்தை தேவன் நிறுத்துவார் என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். அதனால் தான் தேவனுடைய ஜனங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது. இந்த கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது. நீங்கள் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாதைகளில் அகப்படக்கூடாது. அதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்றால் இந்த ரகசியத்தை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தெரிவிக்கிறார். அந்த ரகசியம் தானியேல் 11:40-45 வசனங்களிலே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:8. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது. போப் மார்க்கம் 7 ராஜ்யங்கள் இருக்கிறது. 8வது அவன் வர வேண்டும் என்று இருக்கிறது. அப்போ 5வது ராஜ்யம் போப் மார்க்கம் 1260 வருடம் அவர்கள் அரசாண்டார்கள். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. இப்பொழுது அவர்கள் இன்னும் ஆட்சி பெறவில்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. அது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது, அது நாசமடைய போகிறது. அப்படி என்றால் அது மறுபடியுமாக எப்படி சக்தி அதற்கு இருந்ததோ 1260 வருட காலகட்டத்தில் அதற்கு என்ன சக்தி இருந்ததோ, மத சக்தியும் இருந்தது, அரசியல் சக்தியும் இருந்தது, அரசு சக்தியும் இருந்தது. இது இரண்டையும் சர்ச் அண்ட் ஸ்டேட், இந்த 2 சக்தியும் அதற்கு இருந்தது. அது மறுபடியும் வரும். ஆனால் என்ன ஆகும்? அது நாசமடைய போகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே அது எங்கே இருந்து ஏறி வந்தது என்றால் பாதாளத்திலிருந்து ஏறி வந்தது. தமிழ் மொழியிலே பாதாளத்திலிருந்து எழும்பி வந்தது என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது பாட்டம்லெஸ் பிட், இட் கேம் ஃப்ரம் பாட்டம்லெஸ் பிட் என்று வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாட்டம்லெஸ் பிட், பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்றால் அதற்கு தீர்க்க தரிசனத்திலே அர்த்தம் என்னவென்றால் ஒன் நியூ பவர், புதிய வல்லமையோடு சாத்தான் வருகிறான். ஒரு புதிய வல்லமையோடு சாத்தான் வருகிறான். பொதுவாக சாத்தான் எதையாவது நிகழ்த்த வேண்டும் என்றால் ஒரு ராஜாவை பயன்படுத்துவார், ஒரு ராஜ்யத்தை பயன்படுத்துவார், ஒரு அரசை பயன்படுத்துவான், அது இல்லைன்னா ஒரு சபையை பயன்படுத்துவான். ஆனால் இப்போ பாட்டம்லெஸ் பிட், பாதாளத்திலிருந்து ஏறி வந்தான். அவன் ஒரு புதிய சக்தி, வல்லமையை கையாள போகிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9:2. அவன் பாதாள குழியை திறந்தான், உடனே பெருஞ்சூளையின் புகை போல் அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையில் சூரியனும் ஆகாயமும் அந்தகார
பட்டது. இது எதை குறித்து பேசுகிறது? வெளிப்படுத்தல் விசேஷம் 9வது அதிகாரம் இது 5வது எக்காலத்தை குறித்து பேசுகிறது. 5வது எக்காலத்திலே பாதாள குழியை திறந்தான், உடனே பெருஞ்சூளையின் புகையை போல் அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. இது இஸ்லாமுக்கு ஒத்திருக்கிறது. அப்போ இஸ்லாம் என்ன பவர்? சேட்டனிக் பவர். பாதாளத்திலிருந்து வருவது ஒரு சாத்தானுடைய வல்லமையாக வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11:7. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து இருக்கிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். இது என்ன காலத்தை குறிக்கிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அவர்கள் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்த பின்பு 1860 வருட இருண்ட காலம் 538 1798 வரைக்கும் இருக்கிற இந்த 1860 வருட காலத்திலே தேவனுடைய சாட்சிகள் தேவனுக்காக சாட்சியாக இருந்தார்கள். யார் அவர்கள்? 2 சாட்சிகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இந்த இருவரும் சாட்சிகளாக இருந்தார்கள். இது அவர்கள் சாட்சி சொல்லி முடித்திருக்கும் பொழுது, எப்பொழுது சாட்சி சொல்லி முடித்தார்கள்? 1798 முடியும் பொழுது பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்தது. ஒரு மிருகம் அப்பொழுது வந்து என்ன செய்தது என்றால் அவர்களை ஜெயித்தது. இது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு மிருகம் ஏறி வருகிறது. எங்கே? சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வருகிறது. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது. இந்த 2 மிருகமுமே இது கிடையாது. அநேகர் இதை போதித்து வருகிறார்கள். இது அந்த மிருகத்தை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. இங்கே சொல்லப்படுகிற மிருகம் 1798 ஏத்திஸ்டிக் பிரான்ஸை இங்கே சொல்கிறது. அநேகர் ஏத்தியிசம் என்று சொல்கிறார்கள், பிரான்ஸ் என்று சொல்கிறார்கள். இல்லை, இது ஏத்தியிஸ்டிக் பிரான்ஸ். 1798 பிரெஞ்சு புரட்சி நடந்தது. அந்த பிரெஞ்சு புரட்சியிலே வேதாகமத்தை எதிர்த்து, தேவனை எதிர்த்து இவர்கள் போராடினார்கள். வேதாகமங்களை அவர்கள் எரித்தார்கள், வீதிகளிலே அதை போட்டு எரித்தார்கள். தேவனுக்கு விரோதமாக இவர்கள் யுத்தம் செய்தார்கள். இதை தான் இங்கே சொல்கிறார். அப்போ தேவனுக்கு விரோதமாக சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு வல்லமை. கிரேட் கான்ட்ரோவர்சி 2:6-8. When they shall have finished their testimony, the period when the 2 witnesses were to prophesy clothed in sackcloth ended in 1798. As they were approaching the termination of their work in obscurity, war was to be made upon them by the power represented as the beast that ascended out of the bottomless pit. தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய சாட்சிகளை 2 சாட்சிகள் 1798 வரைக்கும் சாட்சியாக இருந்தார்கள், தேவனுக்கு நின்றார்கள். அந்த காலம் முடிவடைய போது பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்து அது அந்த தேவனுடைய ஜனங்கள் மேல் யுத்தம் செய்தது. அது என்னவென்றால், in many of the nations of Europe, the powers that ruled in church and state had for centuries been controlled by Satan through the medium of the papacy, but here is brought to a view a new manifestation of satanic power. அந்த பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகத்தை குறித்து இங்கே பேசப்படும் பொழுது, அநேக காலமாக இந்த 1860 வருடம் இந்த மதத்தையும் அரசியலும் ஒன்றாக இணைத்து போப் மார்க்கத்தை வைத்து சாத்தான் தன்னுடைய காரியத்தை நடத்தி வந்தான். ஆனால் இப்பொழுது அந்த 1898ஆம் ஆண்டிலே பாதாளத்திலிருந்து வந்த மிருகம் ஒரு புதிய சேட்டனிக் பவர், சாத்தான் ஒரு புதிய வல்லமையை கையாள போகிறான். அது என்ன வல்லமை என்றால், எப்பொழுதுமே அவன் ஒரு ராஜாவையோ ஒரு அரசாங்கத்தையோ வைத்து பணி செய்வான். ஆனால் இப்பொழுது என்ன செய்ய போகிறான் என்றால், அரசாங்கத்தையும் சபையும் 2ஆக இணைத்து ஒன்றாக செய்யப்பட போகிறான். அது ஒரு புதிய வல்லமை, மிகப்பெரிய வல்லமையாக அது இருக்க போகிறது. அதுதான் கம்மிங் ஃப்ரம் பாட்டம்லெஸ் பிட், பாதாளத்திலிருந்து ஏறி வர மிருகம். இப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகும்? ஒரு முறை நடந்தது, மறுபடியுமாக இது நடக்கும் பொழுது என்ன ஆகும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இங்கே அதை வணங்காத அந்த சொரூபத்தையும் அந்த மிருகத்தை வணங்காதவர்களை கொலை செய்கிறதற்கான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் ஈவில் ரிசல்ட்ஸ். இந்த சபையும் மதமும் ஒன்றாக இணையும் பொழுது இப்படி ஈவில் ரிசல்ட்ஸ், தவறான முடிவுக்குள்ளாக இது போகிறது என்று தேவன் அறிகிறதுனாலே தேவன் இந்த சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்?
எதிலிருந்து வெளிப்படுத்துகிறார்? வேதாகமத்திலிருந்து. முக்கியமாக தானியேல் 11ஆம் அதிகாரம் கடைசி 6 வசனங்களிலிருந்து தேவன் இதை சொல்லுகிறார். ஏன் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்கிறார்? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு மாத்திரம் ஏன் சொல்கிறார் என்றால், இது ஒரு மிகப்பெரிய பரீட்சை. இந்த மிருகத்தினுடைய சொரூபத்திற்குரிய இந்த பரீட்சை மிகப்பெரிய பரீட்சை. வரும் பொழுது பரீட்சை கிடையாது, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்பதாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பரீட்சை. இதை நாம் படித்து புரிந்து கொள்கிறோமா, இதை பார்த்து நடக்கிற நிகழ்வுகளை வைத்து புரிந்து கொள்கிறோமா என்பதே அந்த பரீட்சை. இதை புரிந்து கொள்ளாவிட்டால் கிருபையின் காலம் முடிவடைந்து போய்விடும். நாம் எப்பொழுது அந்த மதமும் அரசியலும் ஒன்று சேர்ந்தது என்று நமக்கு தெரியாது, நாமும் அதில் ஒரு அங்கமாகிவிடும். அதனால் அந்த மிருகத்தின் மேல் வருகிற அந்த ஆக்கினை மறுபடியும் நம்ம மேல் வரும். நாமும் அந்த பிளேக்ஸ் 7 வாதைகளில் நாமும் பங்கடைவோம். SDA Bible Commentary, Volume 7, 976. The Lord has shown me clearly that the image of the beast will be forced before probation closes, for it is to be the great test for the people of God, by which their eternal destiny will be decided. இந்த மிருகத்திற்கான சொரூபம் கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாகவே இது பண்ணப்படும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரீட்சை என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அந்த பரீட்சையில் என்ன ஆகிறது? இட்டர்னல் டெஸ்டினி வில் பி டிசைடட். ஒரு நித்தியத்திற்கான தீர்ப்பு அங்கே முடிவாகிறது. ஒரு தனிநபருக்கு நித்தியமான தீர்ப்பு அங்கே முடிவு செய்யப்படுகிறது. முன்பதாகவே தீர்க்க தரிசனத்தை படித்து இது இந்த காரியங்களால் நடக்கிறது என்று புரிந்து கொண்டு தம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தினார்களா இல்லையா என்பதே இங்கே அந்த கேள்வி. அநேகருக்கு இந்த ரகசியம் தெரியவில்லை. அநேகருக்கு எப்படி மதமும் அரசியலும் ஒன்றாக இருக்கிறது என்ற இந்த சத்தியம் புரியவில்லை. ஏன் புரியவில்லை என்றால், பைபிள் மெத்தடாலஜி. தேவன் தம்முடைய ஞானத்தினாலே வேதாகமத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று சபைக்கு வில்லியம் மில்லரை கொண்டு 14 ரூல்ஸை கொடுத்தார். பைபிளை எப்படி படிக்க வேண்டும் என்று. அதை தான் அம்மையாரும் எழுதுகிறார்கள். இந்த மெத்தடாலஜியை நம்ம விட்டுவிட்டு 1930ஆம் ஆண்டிலே ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் மெத்தட் என்று புரொட்டஸ்டன்ட் பயன்படுத்துகிற வேறே ஒரு காரியத்தை கொண்டு வந்து நாம் வேதாகமத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் ஆராய ஆரம்பித்ததுனாலே இப்பொழுது தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி வேதாகமத்தை நாம் படிக்கவில்லை. அதனால் என்ன ஆனது என்றால், வில்லியம் மில்லர் ரூல்ஸில் ஒரு ரூல், வேதாகமத்தை விளக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அது கிடையாது. இப்பொழுது ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக்கல் மெத்தட். நாம் அந்த ஹிஸ்டரியை பார்க்க வேண்டும். அதே மாதிரி நாம் மொழிகள் ஹீப்ரு கிரீக்கை பார்த்து இப்படி நாம் படிக்கிறோம். இதை படித்து இப்படி படிக்கிறதுனால என்ன ஆகிறது என்றால், தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி 6 வசனங்களை இந்த சாத்தான் குழப்பி விடுகிறான். அநேகர் தவறாக அதை புரிந்து கொள்கிறார்கள். இதை தான் ஏசாயா எழுதுகிறார். அவர்கள் செய்கிற பாவம், தேவனுடைய ஜனங்கள் விழுந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற பாவத்தை நீ அவர்களுக்கு உணர்த்து. என்ன பாவம் செய்கிறார்கள்? தேவன் ஒரு மெத்தடாலஜி, பைபிளை இப்படி தான் வாசிக்க வேண்டும் என்று படிக்க வேண்டும் என்று கொடுத்தார். அதற்கு விரோதமாக ஒரு காரியத்தை எடுத்து நாம் படிக்கிறதுனால ப்ராஃபெட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், தீர்க்க தரிசனத்தை எப்படி நாம் சொல்கிறோம் என்கிற அந்த முறையே மாறிவிடுகிறது. ஏசாயா 58:1, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. நீ என்ன செய்? ஜனங்களுடைய மீறுதல், ஜனங்கள் எங்கே மீறி போனார்கள்? பேக்ஸ்லிடன் பீப்புள். ஜனங்கள் தேவன் கொடுத்த சத்தியத்தை விட்டு மீறி போய்விட்டார்கள். யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்கள், தேவனுடைய வார்த்தையை விட்டு வேறே ஒரு வார்த்தையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதாவது புரொட்டஸ்டன்ட் கேத்தலிக் இன்டர்பிரிட்டேஷன், வேதாகமத்தை படிக்கிற முறையை நாம் தெரிந்து கொண்டோம். அதனால் நீ என்ன செய்ய என்றால் அவர்களுக்கு இதை தெரிவி என்று தேவன் ஏசாயாவுக்கு சொல்கிறார். இது எப்பொழுது சொல்லப்பட வேண்டும்? தானியேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கிருபையின் காலம் முடிவடைய போகிறது. இதற்கு முன்பதாக இருக்கிற 11ஆம் அதிகாரம் 40லிருந்து 45 வசனம் இதை சபைக்கு போதிக்க வேண்டும். இதை சபைக்கு போதித்து நாம் எங்கே விழுந்து போனோம் என்று நாம் புரிய வைக்க வேண்டும். இப்பொழுது அந்த மிருகம் திரும்ப வருகிறது.
அது திரும்ப வரும்போது என்ன ஆகும் என்று நாம் படித்தோம். மறுபடியும் அந்த வசனம் பாருங்கள், வெளிப்படுத்தல் 17:8 பாருங்கள். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகம் வந்து நாசமடைய போகிறது. அது ஒரு முறை வரும், மறுபடியும் போப் மார்க்கம் வந்து ஆட்சி பெறும். ஆனால் அது இராமற் போகும். அது எப்படி இராமல் போகும், அதோடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை வசனம் பாருங்க, 16வது வசனம், வெளிப்படுத்தல் 17:16. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். அந்த மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகள் இந்த ஐக்கிய நாடுகள், யுனைடெட் நேஷன் என்ன செய்கிறார்கள் என்றால் வேசியை பகைக்கிறார்கள், அவளை பட்சிக்கிறார்கள், அவளை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார்கள். இந்த வேசியை அவர்கள் சுட்டெரிக்கிறார்கள். ஏன்? ஐக்கிய நாடுகள் தான் உலக அனைத்தின் மேலும் இந்த போப் மார்க்கத்தை அமர செய்கிறார்கள், ஆட்சி பெற செய்கிறார்கள். ஆனால் இவர்களே என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த வேசியை சுட்டெரிக்கிறார்கள். ஏனென்றால் அனைத்து அதிகாரத்தையும் போப் மார்க்கத்திடம் இந்த உலகில் இருக்கிற அனைத்து ராஜ்யங்களும் கொடுத்து விட்ட பிற்பாடு அது எதற்கு கொடுக்கிறார்கள் என்றால் ராடிக்கல் இஸ்லாம், டெரரிசத்தை கை கொள்கிற இந்த இஸ்லாமை அழிப்பதற்காக இங்கே அந்த அந்த ஆட்சியை அந்த அந்த வல்லமையை யாரிடம் கொடுக்கிறார்கள் என்றால் ரோமன் கத்தோலிக்க சபைக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் சாத்தானுடைய குறிக்கோள் தனக்கு பூமியில் இருக்கிற மொத்த தொழுகையும் தனக்கு வர வேண்டும் என்று பூமியில் இருக்கிற உண்மையான தொழுகையை அவன் நிறுத்த வேண்டும், தேவனுக்கு செல்கிற தொழுகையை அவன் நிறுத்த வேண்டும். அதனால ராடிக்கல் இஸ்லாமை தடை செய்வதற்கு பதிலாக இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 144,000 பேரை கொலை செய்ய போவார்கள். இவர்களால் தான் பிரச்சனை வருகிறது என்று கொலை செய்ய போகும்பொழுது என்ன நடக்கும் என்றால் 7 வாதைகள் வரும்பொழுது அவர்களுக்கு தெரிய வரும், நாம் ஏமாற்றப்பட்டு போய்விட்டோம், இந்த மிருகமானது நம்மளை ஏமாற்றி விட்டது என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் அந்த வேசியை சுட்டெரிக்கிறார்கள். பழைய ஏற்பாடு காலத்திலே பேப்பசியை நாம் எதற்கு ஒப்பிட்டோம் என்றால் எசபெல் ராணிக்கு ஒப்பிட்டோம். அப்போது எசபெல் ராணிக்கு நடந்தது தான் என்ன நடக்கும் என்றால் இந்த வேசிக்கு நடக்கும். எலியா இதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்னார் என்று 2 ராஜாக்கள் 9:36 நம் அனைவருக்கும் தெரியும். 2 ராஜாக்கள் 9:36. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ராயேலின் நிலத்திலே நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது எசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு எசபேலின் பிரேதம் இஸ்ராயேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போலாகும் என்றும் சொன்னாரே என்றார். இங்கே எலியா எசபேல் ராணிக்கு என்ன நடக்க போகும் என்று சொல்லுகிறார். அது நடந்தும் தீர்ந்தது. மேலே இருந்து ஒரு உயரமான இடத்திலிருந்து கீழே விழுகிறார் என்று தெரியும். அப்பொழுது நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்றது. இந்த நாய்கள் எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் 10 ராஜ்யங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த நாய்கள் என்பது 10 ராஜ்யங்கள், அதாவது யுனைடெட் நேஷனுக்கு உதாரணமாக இருக்கிறது. அந்த நாய்கள் யாருடைய மாம்சத்தை தின்னும்? எசபேலுடைய மாம்சத்தை தின்னும். 10 ராஜாக்கள் இந்த வேசியுடைய மாம்சத்தை பட்சித்து போடுவார்கள். சங்கீதம் 22:16 நாம் வாசிப்போம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். இது எதை குறித்து பேசுகிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து பாடுபட போகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டார், சிலுவையில் எப்படி மரித்தார், அவருடைய உடையை சீட்டு போட்டார்கள் என்று நமக்கு தெரியும். இந்த காலகட்டத்திலே இங்கே நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு தப்பியும். நாய்கள்
ரோமன் அத்தாரிட்டியில் அவர் என்ன செய்யப்பட்டார் என்றால் கொலை செய்யப்பட்டார். அப்போ ரோம் வழியில் வருகிற காரியங்கள், அந்த நாய்கள் என்னை துன்பப்படுத்தினது என்று தேவன் சொல்கிறார். எந்த இதுனா அந்நியான ரோம் காலகட்டத்திலே தேவன் மரித்தார். அதே மாதிரி தீர்க்கதரிசனத்தில் வரும்பொழுது நாய்கள் கடைசி ராஜ்யத்தை குறிக்கிறது. போப் மார்க்கத்துக்கு முன்பதாக யுனைடெட் நேஷன், அந்த நாய்கள் பன்மை 10 நாடுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த வேசியை பட்சித்து போகிறார்கள், சுட்டெரிக்கிறார்கள். ஏன் சுட்டெரிக்க வேண்டும்? அவளை ஒரு எதுவுமே இல்லாத மாதிரிக்கு சுட்டெரிக்க வேண்டும். அந்த வேசி இல்லாமல் போக வரைக்கும் சுட்டெரிக்க வேண்டும். ஏனென்றால் அவள் விபச்சாரம் செய்தாள். லேவியராகவும் 21:9 தேவன் கொடுக்கிற தீர்ப்பு. ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினாள். அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவள். குமாரத்தி வேசித்தனம் பண்ணினாள். ஒரு ஸ்திரீ வேசித்தனம் பண்ணினால் அந்த ஸ்திரீயை சுட்டெரிக்க வேண்டும் என்று கற்பனை கட்டளை சொல்கிறது. இது நியாயப்பிரமாணம் சொல்கிறது. இந்த தீர்ப்பை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் என்றால் இந்த வேசிக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போ இந்த மகா வேசியினுடைய ரகசியம் எப்படி மதமும் அரசியலும் ஒன்றாக இணைய இருக்கிறது. அப்படி இது ஒன்றாக ஒரு முறை இணைந்தது, அது தேவனுடைய பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினது. மறுபடியுமாக இது எப்படி சக்தி பெறப்போகிறது, அது மறுபடியும் வரப்போகிறது, அது மறுபடியும் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்த போகிறது. அதனால் இந்த சபை அரசு உதவியோடு சபை முன்னின்று அரசை நடத்தி தன்னுடைய கொள்கைகளை நிறைவேற்ற போகிறான், தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற போகிறான். இதை புரிந்து கொள்வதுதான் இந்த ரகசியம். இந்த ரகசியம் எங்கே இருக்கிறது என்றால் தானியேல் 11:40 45 இந்த 6 வசனங்களிலே இருக்கிறது. இந்த ஆர்டிக்கலை எழுதின நபர், இதை சொன்ன நபர், இந்த சத்தியங்களை போதிக்கிற நபர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அநேக பெரிய பெரிய ஊழியங்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலே நடந்து கொண்டு வருகிறது. அநேக பெரிய பெரிய ஊழியங்களிலிருந்து போதகர்கள் தானியேலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் அவர்கள் விலக்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் தானியேல் 11:40 45 வரும்பொழுது இந்த சபையும் அரசும் எப்படி ஒன்று இணைகிறது என்கிற சத்தியத்தை அவர்கள் தவறாக போதிக்கிறதுனாலே அநேகரை இடர பண்ணுகிறார்கள். தானியேல் 11:40 45 இன்னும் நடக்கவில்லை. இது நடக்கும் பொழுது நாங்கள் இதை உங்களுக்கு தெரிவிப்போம் என்று அநேக பெரிய ஊழியங்கள் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது. நமக்கு 39வது வசனம் வரைக்குமே நமக்கு தெளிவாக இருக்கிறது. 40-45 இன்னும் நடக்கவில்லை. அது ஒரு முறை நடக்கும் பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். 2ஆம் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. கிருபையின் காலம் மிக சீக்கிரமாக முடிவடைய இருக்கிறது. இன்னும் தேவன் இந்த சத்தியத்தை சபைக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் யார் உண்மையான ஊழியக்காரர் என்று நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். முன்பதாகவே அவர் தெரிவித்து விடுவார். ஏனோக்குடைய வாழ்க்கையிலே 3ஆம் வருகை வரைக்கும் ஏனோக்கு தெரியப்படுத்தினவர் கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பாரா என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே தகப்பனே, இதோ ஒரு முறை இந்த மகா வேசி 1260 ஆண்டுகள் உம்முடைய ஜனங்களை துன்பப்படுத்தினார்கள் தகப்பனே. மறுபடியுமாக இவர்கள் இணைய இருக்கிறார்கள். இந்த சத்தியங்களை புரிய வைப்பதற்காக எங்களுக்கு நீர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் படித்து எப்பொழுது இந்த சொரூபம் பண்ணப்படும் என்பதை நாங்கள் விழித்து கொண்டு இதை பார்த்து இதை புரிந்து கொண்டு நாங்கள் இதை மற்றவர்களும் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. நாங்கள் எங்கள் ரட்சிப்பை இழந்து போகாத படிக்கு இந்த சொரூபம் பண்ணப்படுவதற்கு முன்பதாகவே எங்களுடைய குணாதிசயங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. உங்களுடைய சத்தியத்தினால் ஒழிய நாங்கள் வேறு ஒரு காரியத்தினாலும் நாங்கள் பரிசுத்தப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும் பிதாவே. சத்தியம் மாற்றமே எங்களை பரிசுத்தப்படுத்தும். முக்கியமாக தீர்க்க தரிசன சத்தியம் இந்த கடைசி காலத்தில் எங்களை பரிசுத்தமாக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த சத்தியங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. இயேசுவினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.